பேராசிரியர் தேஞா அவர்கள் மறைந்தார். நம்மை துயர்க்கடலில் ஆழ்த்தி. ஞானசூரியன் மறைந்தது. ஞானசூரியன் மறைந்தது. நற்றமிழ் கடல் அலை ஓய்ந்தது. ஞானசூரியன் மறைந்தது. நற்றமிழ் கடல் அலை ஓய்ந்தது. மாமலை மண்ணில் சாய்ந்தது. வானம் இடிந்து வீழ்ந்தது. வானம் இடிந்து வீழ்ந்தது. தமிழன்னை கண்கள் குளமாயின. கம்பன் மனந்தான் கனலானது. தமிழன்னை கண்கள் குளமாயின. கம்பன் மனந்தான் கனலானது. வள்ளுவன் இதயோ கிழிந்தானது. காலன் உள்ளம் கல்லானதால் கொடிய காலன் உள்ளம் கல்லானதால். தென்காசி வள்ளுவர் கழகந்தான் உன் உரையின்றி நீரில்லா பானையாகும். தென்காசி வள்ளுவர் கழகம்தான் உன் உரையின்றி நீரில்லா பானையாகும். நன்னிலவில்லா வானமாகும். மென்காற்றில்லா கோடையாகும். மென்காற்றில்லா கோடையாகும். தாய்க்கிளி பிரிந்த சேக்கிளியாய். தாய்ப்பசு பிரிந்த இளம் கன்றாய். தாய்க்கிளி பிரிந்த சேக்கிளியாய். தாய்ப்பசு பிரிந்த இளம் கன்றாய். துடுப்பில்லா நடுக்கடல் படகாய். துடுப்பில்லா நடுக்கடல் படகாய். எமை ஆக்கிய காலா நீ கொடியவனே. எமை ஆக்கிய காலா நீ கொடியவனே. நீ கொடியவனே. மணியான அம்மா தனக்குத்தான். அவங்க துணைவியார் மணிமேகலை அம்மா. மணியான அம்மா தனக்குத்தான். இறையான சிவனே வலிமைதான். மணியான அம்மா தனக்குத்தான். இறையான சிவனே வலிமைதான். தந்து அவரை காத்திடணும். தந்து அவரை காத்திடணும். என்றும் அருளினை அளித்திடணும். சிவன் என்றும் அருளினை அளித்திடணும். தேஞாவும் பாக்கூவும். குசேலன் தந்த அவலை விரும்பி ஏற்ற கண்ணன் போல் குப்பன் வீட்டில் இருமுறை வந்து உணவு அருந்தி எம்மை பெருமைப்படுத்திய ஐயா, அது நான் செய்த பேறு அல்லவா? தயிர் சோறு சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் குழம்பு ஊத்துப்பா, அப்படி நாங்கள் சாப்பிடுவது எங்கள் ஊர் பழக்கம் என்பது இன்னும் ஐயா
என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை திருவண்ணாமலை வந்தபோது, திருவண்ணாமலையில் இந்த சுவரெல்லாம் எண்ணெய் வண்ணத்தில் குறள் எழுதுகிறாயே, செலவுக்கு என்னப்பா செய்கிற என தாங்கள் கேட்டபோது, என் ஓய்வு ஊதியத்தில்தான் என்றேன். ரூபாய் 500 கொடுத்து வைத்துக்கொள் என்றீர். ஐயா, நான் யாரிடமும் வாங்குவதில்லை என்றேன். அப்போ ஐயா, தாங்கள் சொன்னது குப்பனும் ஞானசுந்தரமும் வேறல்ல என 500 ரூபாயை என் சட்டைப்பையில் திணித்ததை என்னால் எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? தென்காசி திருவள்ளுவர் கழக ஆண்டு விழாவிற்கு தாங்கள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வந்தீர். நான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறேன். அங்கு தங்கும் நாட்களில் நடைப்பயிற்சிக்காக காலை 4:45 மணிக்கு நான் தங்கள் அறை முன் விடுதியில் காத்திருப்பேன். சரியாக காலை 5 மணிக்கு தாங்கள் நடைப்பயிற்சிக்கு வருவீர். அப்போது பல்வேறு இலக்கியங்கள் குறித்தும் எழுத்தாளர்கள் சிறப்பு குறித்தும் எனக்கு தாங்கள் சொல்வீர்கள். இனி யாரிடம் அவை கேட்பேன்? பேரறிஞராகிய தாங்கள் எங்களிடம் எளிமையாக பழகியதை என்னாலும் நாங்கள் மறக்க மாட்டோம், மறக்க முடியாது எங்களால். ஐயா, உங்களை பிரிந்த எங்களாலேயே தங்கள் பிரிவை தாங்க முடியவில்லையே. தங்கள் குடும்பத்தார் படும் துன்பம் சொல்லி முடியாது. அவர்களுக்கு இறைவன்தான் நல்ல வலிமையை தர வேண்டும். என்றும் தங்கள் நினைவில் வாடும் குப்பன்.